ஹலோ யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 27 செப்டம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் எல்என்டி, கோல் இண்டியா, ஐடிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹீரோ மோட்டோகார்ப், கிராசிம், டைட்டன் கம்பெனி இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது, க்ரூடு கரன்சி, இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 51 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 173 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா எல்என்டி வந்து 52 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ எல்என்டி வந்து எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் வந்து பை கால் கொடுத்துருக்குறாங்க எல்என்டிக்கு. ஏறக்குறைய வந்து 10 இல்லை 9 புரோக்கர்ஸு, அதாவது அனலிஸ்ட் வந்து இதுக்கு பை கால் தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ் அப்படிங்கிற அனலிஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து டார்கெட் 3302 வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பை கால் கொடுத்த எல்லா அனலிஸ்ட்லேயும் இவங்க தான் அதிகமான டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு 3000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏறக்குறைய 300 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு இருக்கிறதா இந்த அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லா புரோக்கருமே பைக்கால் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து எல்லா புரோக்கருமே சேர்ந்து கண்டிப்பாக எல்என்டி வந்து ரேலி ஆகும்னு பெட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் கோல் இண்டியா பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் வந்து டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இவங்களோட ப்ரொடக்ஷன் வால்யூமும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து கோல் இண்டியாவுக்கு ஒரு ரேலியை கொடுத்துருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே கோல் இண்டியா பார்த்திங்கன்னா நல்லாவே ரேலி ஆகிருக்குது. ஐடிசி பார்த்தோன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ ஐடிசியோட சேர்மன் வந்து பேசினார். அவர் என்ன சொன்னிருந்தாருன்னா, நாங்கள் வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் வந்து கன்சியூமர் பிஸ்னஸ்க்கான அக்விசிஷனை வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது அங்கே வந்து கன்சியூமர் பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்துறதுக்கு ஏதாவது கம்பெனிஸை வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து கேட்டதும் கண்டிப்பாக இது வந்து விரிவாக்கம், ஐடிசி வந்து விரிவாக்கப்படுது அப்படிங்கிறப்ப ஓவர்சீஸ்லையும் இது ஒரு நல்ல நியூஸ் ஐடிசிக்கு. அதே மாதிரி இன்னொரு நியூஸும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ன்னு அவங்க டிமெர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஐடிசியை. ஸோ அப்படி ஐடிசி ஹோட்டல்ஸுங்கிற மட்டும் தனியாக போகிறப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடியே போதுமான அளவு வந்து அங்கே அமௌண்ட் இருக்குது. நாங்கள் பெருசாக அதை வந்து எதுவும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நாங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு குட் நியூஸாக பார்க்கப்படுது. இது எதனால் குட் நியூஸாக பார்க்கப்படுதுன்னா, ஏற்கனவே வந்து அந்த டிமெர்ஜர் நியூஸ் வந்தப்போவே 1:1 வந்து அவங்க ஸ்டாக்கு ஐடிசி ஹோட்டலுக்கு கொடுக்கல. அதாவது இன்வெஸ்டர் வந்து ஒரு ஐடிசி ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்கு கொடுக்குறதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் 60% ஸ்டாக்கை வந்து பேரண்ட் கம்பெனியை ஹோல்டு பண்ணும் அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ இதனால் மக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஸோ மெஜாரிட்டியான ஐடிசி ஹோட்டலோட ஸ்டாக்ஸை வந்து ஐடிசி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அதே சமயத்தில் அதுக்கான நிறைய ஃபண்ட்ஸையும் ஐடிசி தான் கொடுக்க வேண்டிய இருக்கும், பேரண்ட் கம்பெனி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து தனியாக பிரிகிறப்போ ஐடிசிக்கு நிறைய நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அதை வந்து கொஞ்சமாக கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பெருசாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து சேர்மன் கொடுத்ததுனால இது வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 28 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஹீரோ மோட்டோகார்ப் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 2 வீலர்ஸோட அவுட்லுக் வந்து நல்லாவே இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் 2 வீலர்ஸோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நியூஸு வந்துருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப்பும் பஜாஜும் வந்து நல்லாவே ரேலி ஆயிருந்துச்சு. இப்போது ஹீரோ மோட்டோகார்ப்பும் ஐச்சர் மோட்டார்ஸும் வந்து நல்லாவே ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா,
அந்த நியூஸு வந்து ஃபேக்ட்ரின் ஆகி நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ அதில் எவ்வளோ கெயின் பண்ணிச்சோ அதே அளவு ஹீரோ மோட்டோ கார் வந்து 2 நாளாக விழுந்துருச்சு. ஸோ அதில் கெயின் பண்ண அதே அமௌண்ட்டை வந்து 2 ட்ரேடிங் செஷனில் அது இழந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்லாவே ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. அதே மாதிரி தான் டைட்டன் கம்பெனியும் பார்த்திங்கன்னா 52 வீக்கு ஹையில் இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதிலேருந்து விழ ஆரம்பித்தது. ஸ்டில் வந்து 1 வீக்காக விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் கிராசிம் வந்து எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராசிம் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பிளான்ட் வச்சுருக்கிறாங்க, செஞ்சுரி ராயன் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு விபத்து நடந்திருக்குது. ஸோ அந்த விபத்து காரணமாக அந்த பிளான்ட்டை வந்து டெம்பரரியாக மூடி இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் காரணமாக கிராசியம் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம்னா ஒரு 354 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 386 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து இது 7th கன்சிக்யூட்டிவ் டேவாக செல் பண்ணுறாங்க. டிஐஎஸ் வந்து 5th கன்சிக்யூட்டிவ் டேவாக பை பண்ணுறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து ஒரு 68 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸில் வந்து ஷட்டவுனு யூஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுன் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாகிட்ருக்குது. நம்ம ஏற்கனவே 21 செப்டம்பர் நியூஸில் சொல்லியிருப்போம். அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இஷ்யூ வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் வந்து இன்னும் அந்த லா மேக்கர்ஸ் எல்லாம் வந்து பட்ஜெட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கலங்கிறது தான் மீனிங். ஸோ அதனால் இந்த இஷ்யூ பெருசாகிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அதுக்கு பயந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.8 வந்து மறுபடியும் ரேலியாக இருக்குது. நேற்று வந்து யூஎஸ் இன்வென்ட்ரிஸ்லாம் சப்ளை அதிகமாக இருந்ததுனால கொஞ்சமாக சரிஞ்சிருந்த க்ரூட் வந்து மறுபடியும் வந்து யூஎஸில் ஸ்டாக் வந்து கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுனால மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ரூட் வந்து 94.25 இருக்குது. யூஎஸ்டியை பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி 83.22 இருக்குது. 0.01 வந்து விழுந்திருக்குது. அதே மாதிரி தங்கம் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து $1,894 per ounce போயிடுச்சு. ஸோ நேற்று மட்டும் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. இது 1.31% ஃபால் இது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ், அப்புறம் அந்த க்ரூடோட ரேட் அதிகமாக இருக்கிறது, யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்த்து தங்கத்தை இப்போ கொஞ்சமாக விழ வச்சுருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கோல்டுக்கு. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸோ தங்கத்தை கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது நல்லது. ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வர்றப்போ அதை வந்து கெயின் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.